ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நார்மல் சல்வார் பேண்ட். சல்வார் பேண்ட்னா சுடிதாருடைய பேண்ட் இருக்குது இல்லைங்களா, நார்மல் பேண்ட். அதை தான் நம்ம எப்படி கட் பண்ண போகிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபேப்ரிக் வந்து 2 மீட்டர் நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போது உங்கள்கிட்ட நீங்கள் எந்த பேண்ட் உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அந்த பேண்ட்டையே நீங்கள் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த பெல்ட்டும் இந்த பேண்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பெல்ட்டுக்கு கீழே இருக்கிற அந்த பார்ட்டை நான் மெஷர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேப்ரிக் ஃபோல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணுன்னா, லென்த்தில் ஒரு வாட்டியும் வித்தில் ஒரு வாட்டியும் மடிச்சுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை வந்து இந்த ஹைட்டை நான் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஃபோல்டிங் சைட் என் பக்கம் இருக்கிற மாதிரியும் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பாருங்கள் ஓப்பன் சைடு இருக்கிற மாதிரியும் இருக்கும். பாருங்கள், இங்கே 4 ஃபேப்ரிக் இருக்குங்களா, நான் 2 துணியை ஒரு வாட்டி மடிச்சிருக்கேன். அப்போது 4 ஃபேப்ரிக்காக இருக்குங்களா. இதுக்கு மேலே நம்ம அளவு பேண்ட்டை வச்சு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 1 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச் எதற்காக பார்த்தீங்கன்னா, நம்ம கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். மடித்து தைக்கிறதுக்காக இங்கே 1 இன்ச் நம்ம விடணும் லெக் ஓப்பனுக்கு. ஸோ அதனால் நீங்கள் அந்த பேண்ட்டை இப்போ பாருங்கள், அந்த 1 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் பேண்ட்டை இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபோல்டிங் ஃபேப்ரிக்கோட ஃபோல்டிங்கும் பேண்ட்டோடைய ஃபோல்டிங்கும் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த லெக் ஓப்பன் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் லைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு வாட்டி அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நீட்டாக இருக்கும். அளவு எடுக்கிறப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், நான் எக்ஸாக்ட் லைன் அதுக்கு பக்கத்தில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம பேண்ட்டுக்கு வந்து நான் ஃபேப்ரிக் விடுறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரச் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், பெல்ட்டும் கீழே அந்த பேண்ட்டும் நடுவில் ஜாயினாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனில் எக்ஸாக்ட் லைனும் அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் எக்ஸாக்ட் அந்த ஜாயினிங் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாக்ட் லைன் அதுக்கு மேலே 1/4 இன்ச். இப்போ இந்த க்ரச் பாயிண்ட்டை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சுட்டு அதோடைய லென்த்தை ஃபஸ்ட்டு எக்ஸாக்டும் அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேண்ட் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாக்ட் லைன், எக்ஸாக்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா லைன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைனை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டில் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பேண்ட் இங்கே தான் முடியுதுன்றதால நம்ம இங்கே லைன் போடக்கூடாது. ஸோ இங்கே எவ்வளோ ஃபேப்ரிக் இருக்கோ நீங்கள் அவ்வளோ ஃபேப்ரிக்குமே நீங்கள் விட்டுக்கலாம் இங்கே. ஸோ எனக்கு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். கீழே இந்த க்ரச் பாயிண்ட்டை மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த லைனையும் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 2 இன்ச் இந்த லாஸ்ட்லேருந்து நீங்கள் ஒரு 2 இன்ச் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ப்ளேஸ் பாக்ஸ் எதுக்காகனா இந்த க்ரச் பாயிண்ட்டை நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ கர்வியாக இங்கே கொடுக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த பாக்ஸ் இங்கே நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ எக்ஸாக்ட் லைன் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் விட்டுருக்கோங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெல்ட்டும் கீழே பேண்ட்டும் ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா, அங்கே எக்ஸாக்ட் லைன் அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் ஜாயினிங்காக. அதே மாதிரி இந்த பக்கமும் எக்ஸாக்ட் லைன் அதுக்கு மேலே 1/4 இன்ச். இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் க்ரச் பாயிண்ட்டை இப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எடுத்து அதோடைய லென்த்தை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா லைனும் நீங்கள் மார்க் பண்ணி லைன் போடணும் இங்கே. இப்போ இந்த இடத்துல 2 இன்ச் இருக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2 இன்ச் இருக்கும். இங்கே ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் பேண்ட்டை இப்போ பட்டியாலா பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய ஃபேப்ரிக் தேவைப்படும். ஸோ அங்கே எவ்வளோ ஃபேப்ரிக் இருக்கோ நீங்கள் அவ்வளோ ஃபேப்ரிக் நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இங்கிருந்து நான் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த லைனுக்கு மேலே கொஞ்சம் கர்வியாக நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்படி கர்வியாக கொடுத்துக்கலாம் கொஞ்சம். இப்போது நான் இதை இந்த லைனில் தான் கட் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் பெல்ட் மார்க் பண்ணணும். ஸோ பெல்ட் மார்க் பண்ணலாம் நம்ம. இதை நான் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நான் எடுத்துக்கிட்டு வந்துக்கிறேன். பேண்ட் வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் தான். உங்களுக்கு ரொம்ப அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பெல்ட்டை பார்க்கலாம். பெல்ட் வந்து இந்த மாதிரி பேண்ட்டை ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணியும் மெஷர் பண்ணிக்கலாம்.
நான் ஃபோல்ட் பண்ணியே பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த பேண்ட்டோடைய பெல்ட்டோடைய ஹைட்டும் லென்த்தையும் வித்தையும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த லென்த்து பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஹைட் பார்த்திங்கன்னா 11.5 இருக்குங்களா. இப்படி ஃபோல்ட் பண்ண பிறகு நம்மளுக்கு 11.5 இருக்கா. அதோடைய வித்து லென்த்து பாருங்கள் 7.5 இருக்குங்களா. ஸோ இதை வந்து நம்ம இங்கே பேண்ட் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல தான் நம்ம அந்த பெல்ட்டை மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதோடைய வித்தை மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 11.5 இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாக்ட் 11.5 மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் நீங்கள் தையலுக்காக நீங்கள் விடணும் இங்கே. ஏன்னா 2 சைடுமே உங்களுக்கு ஜாயினிங் வரப்போகுது. இப்போ நம்ம இது எல்லாமே கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 4 சைடுமே வந்து உங்களுக்கு ஜாயினிங் பண்ண வேண்டியது தான். ஸோ அதனால் நீங்கள் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடலாம். 11.5னா உங்களுக்கு 12.5 கிட்ட வரும் உங்களுக்கு கரெக்டாக. எக்ஸ்ட்ரா 1 இன்ச் போதும். இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதோடைய லென்த்து பாருங்கள். லென்த் வந்து 7.5 இருந்துச்சு இல்லைங்களா. 7.5 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இப்போது இந்த ஒரு 1 இன்ச் இருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே ரோப் நம்ம ஸ்டிச் பண்ணணும், அதுக்கு மடித்து தைக்கிறதுக்கு. ஸோ அந்த 1 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு கீழே நீங்கள் அந்த 7.5 மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு ஜாயினிங்காக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதோடைய வித்தையும் லென்த்தையும் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த லைனை நம்ம பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம விட்டாலும் ஹைட் ஆகிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இதை மட்டும் மார்க்கிங் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பண்ணிக்கோங்க. ஈஸி தான் பேண்ட் ஸ்டிச் பண்ணுறது. இப்போ பாருங்கள், இந்த லைனை நான் ட்ரா பண்ணிக்கிறேன், இந்த 1 இன்ச் லைனை. இப்போ இங்கேருந்து 7.5 லைனை நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லென்த் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் தான் கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து 4 பீஸ் இருக்குது இல்லைங்களா. நம்ம ஃபோல்ட் பண்ணுறப்ப 4 துணி இருந்துச்சு இல்லையா. இந்த 4 துணி அப்படியே நம்ம பெல்ட்டை மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா, கரெக்டாக 8 இன்ச் வருது. ஓகே, இந்த பேண்ட் கட்டிங்கே முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. எவ்வளோ ஈஸியாக 2 ஸ்டெப் தான். நம்ம ஃபஸ்ட்டு பேண்ட்டு தனியாக மார்க் பண்ணணும், அடுத்தது பெல்ட் மார்க் பண்ணுவோம். அவ்வளோதான், இந்த கட்டிங் இப்போ முடிஞ்சிடுச்சு மார்க்கிங். இந்த லைன்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறப்ப. இங்கே நமக்கு 1/2 இன்ச் நமக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்துடும். இங்கேயும் பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணுறா நம்மளுக்கு 1/2 இன்ச் போயிடும். கீழே கரெக்டாக 7.5 இன்ச் வந்துடும். நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா லைன் வச்சும் பார்த்தீங்களா, இங்கேருந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி லெக் ஓப்பனை கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த கர்வியாக ட்ரா பண்ணிருக்கீங்களே அந்த லைன்லேயே கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது அந்த பாக்ஸில், அந்த எல் பாக்ஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் சேம் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கணும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா காட்டன் ஃபேப்ரிக்கில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் க்ரேப்பு, சிந்தட்டிக், ஜார்ஜெட் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ காட்டனில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ண. பார்த்தீங்களா, இப்போ பெல்ட் கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா லைனில் தான் நான் கட் பண்ண போகிறேன்.
கட் பண்ணியாச்சு. பாருங்கள், பெல்ட்டில் இப்போ நம்மளுக்கு 4 பீசஸ் கிடச்சிச்சிங்களா. அதை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே பெல்ட் பார்ட் ரெடி ஆகிடும். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த பேண்ட் பீஸ் இருக்குது. இது நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.